எடப்பாடியார். அதே மாதிரி பொங்கல் வருஷம் பொங்கல் வருது. 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா அது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அண்ணன் எடப்பாடியார். அப்ப நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன? அண்ணன் எடப்பாடியாரின் சின்னம் என்ன? அதே போல நெசவாளர்கள் நிறைந்த ஒரு ஊராட்சினா அது என்ன ஊராட்சி? நம்ம ஆரணி சட்டமன்றத்துல நம்பர் 1 ஊராட்சி சேவூர். அதிகப்படியான நெசவாளர்கள் நிறைந்த ஒரு ஊராட்சினா ஆரணி சட்டமன்ற தொகுதியில சேவூர் தான் மிகப்பெரிய ஒரு ஊராட்சி. அதனாலதான் அண்ணன் எடப்பாடியார் இங்க இருக்கிற நெசவாளர்களெல்லாம் 450 யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரு? அதே போல விசை தறி வச்சிருக்கிற நெசவாளர்களெல்லாம் 1400 யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்கக்கூடிய முதலமைச்சர் யாரு? சொல்லுங்க சத்தமா. அடுத்த ஒரே மாசம் ஆளுங்கட்சா வரப்போகுது. இங்க இருக்கிற நெசவாளர்கள் இப்ப எப்படிங்கிறாங்களோ அதை விட ஒரு நூல் பொருளாதார ரீதியா வளர்ந்து நல்லா காலரை தூக்கி விட்டு நெஞ்சு நிமிர்ந்து நடக்க போற ஊராட்சி அது எந்த ஊராட்சி? சத்தமா சொல்லுங்கம்மா. எல்லாம் நீங்க எல்லாம் நெசவாளர்கள் தானே? சொல்லுங்க. நானும் ஒரு நெசவாளர் குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி தான். சொல்லுங்க சத்தமா. யாரு நெசவாளர்களை காப்பாத்துகிற ஒரே முதலமைச்சர் அது யாரு? அண்ணன் எடப்பாடியார். அதே போல நெசவாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஜவுளி பூங்கா, அந்த ஜவுளி பூங்கா என்ற ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு திமுக ஆரம்பிச்சு கிடப்புல போட்டாங்க. அதை கூட இந்த அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்ந்தவுடன் அந்த திட்டத்தை துவக்கி மீண்டும் துவக்கி இன்றைக்கு ஆரணி சட்டமன்ற தொகுதி தயார் பண்ற பட்டு சரி உலக தரத்திற்கு கொண்டு போற ஒரே முதலமைச்சர் அது யாரு? சொல்லுங்க. அண்ணன் எடப்பாடியார். இப்ப சொல்லுங்க அண்ணன் எடப்பாடியார் வெற்றி சின்னம் இரட்டை இலை. இங்க இருக்கிற தாய்மார்களின் வெற்றி சின்னம், இங்க உள்ள இளைஞர்களின் வெற்றி சின்னம், இங்க உள்ள விவசாயிகளின் வெற்றி சின்னம், இங்க உள்ள பெண்களின் வெற்றி சின்னம், ஃப்ரிட்ஜ் கொடுக்கக்கூடிய வெற்றி சின்னம், 10,000 நிவாரணத் தொகை கொடுக்கக்கூடிய வெற்றி சின்னம், பெண்களுக்கு 1ஆம் தேதி 2000 கொடுக்கக்கூடிய வெற்றி சின்னம், நம்ம வீட்டுல இருக்க வேலைக்கு செல்லாத இளைஞர்களுக்கு 2000 கொடுக்கக்கூடிய வெற்றி சின்னம், படித்து +2 ஓட நிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய வெற்றி சின்னம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு இடத்தோடு வீடு கட்டி தரக்கூடிய வெற்றி சின்னம், நெசவாளர்களை வாழ வைக்கக்கூடிய சின்னம், ஜவுளி பூங்காவை துவக்கக்கூடிய சின்னம், இந்த சேவூர் ஊராட்சியின் சின்னம். சரி, இப்ப இவ்வளவு பேசுறேன். இங்க நான் வந்திருக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பேர் என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, ஜெயசுதா. சரி, ரைட்டு. நான் எதற்காக வந்திருக்கிறேன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க. ஓட்டு கேட்க மொத்தம் வண்டியில 10 பேர் இருக்கிறோம். நான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய இரட்டை இலை சின்னத்தின் வேட்பாளர் நான் தான். என் பேர் ஜெயசுதா. நீங்கள் உங்களுடைய ஆதரவால் நான் வெற்றி பெற்றால் இந்த சேவூர் ஊராட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, இங்கே வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற உறுதியின் கோயில் முன்பாக கூறி நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கோரிக்கையும் உங்கள் குரலாக சட்டமன்றத்தில் நான் எதிரொலிப்பேன் என்பதை கூறிக்கொண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில விடிய காலையில எல்லாம் எழுந்து இப்ப பாருங்க எல்லாம் மங்களகரமா அவ்வளவு அழகா இருக்கீங்க. சேவூர்னால அது ஒரு கலக்கல் தான் இல்லையா? எவ்வளவு மங்களகரமா சூப்பரா இருக்கீங்க பாருங்க. இதே மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி விடிய காலம் எழுந்து அதே மாதிரி நல்லா குளிச்சு நெட்டி நிறைய இப்ப எனக்கு எவ்வளவு பொட்டு வச்சு விட்டீங்க. அதே மாதிரி நீங்க நெட்டி நிறைய திலகம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற புடவையில உங்களுக்கு பிடிச்ச கலரா புடவையை கட்டிக்கிட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் நீங்க எங்க போனோம் சொல்லுங்க? வாக்குச்சாவடிக்கு போனோம். வாக்குச்சாவடிக்கு போயிட்டு முதல் பட்டனை ஓங்கி ஒற்றை விரல் ஓங்கி அடித்து நீங்க அழிக்க வேண்டிய சின்னம் சார். அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு நம்மள காப்பி போடுவாரு. அப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? என்ன கால காட்டி குளிச்சுட்டு போட கட்டி எங்க போற போய் போட காப்பி என்ன சொல்ல போறாங்க இவங்க எல்லாம்? அப்ப என்ன நீங்க பதில் சொல்வீங்க? முதல்ல எங்களுக்கு 10,000 ஃப்ரிட்ஜும் வீடோட இடத்தோட வீடும் எங்க பிள்ளைக்கு 2000 எனக்கு மாசம் 2000 கொடுக்குற எங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்ட போட்டுதான் உனக்கு வந்து நான் காப்பி போடுவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிங்களா? தீபாவளி எல்லாம் நெசவாளர் நமக்கு நம்ம வீட்டுக்காரங்க தீபாவளிக்கு பட்டு போட கொடுத்துக்கிறாங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்க குடும்பம் மட்டும் என் குடும்பம் ஒரு தீபாவளிக்கு ஒரு பட்டு போட கொடுத்தது இல்ல. கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஆனா அண்ணன் எடப்பாடியார் ஒரு தீபாவளிக்கு பட்டு போடுவேன். நம்ம வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் வச்சதுன்னா 1 சவரன் மாங்கல்யம் இன்னைக்கு
நமக்கு எந்த செலவுமே இல்ல. வருகின்ற 5 ஆண்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழகத்துல வர போறாருன்னா அது யாரு? சரி, அப்ப இந்த சேவலுக்கு ஒட்டுமொத்த வாக்கம் யாருக்கு? அண்ணன் எடப்பாடியாருக்கு. சொல்லுங்க சத்தமா. சரிம்மா, நம்பிக்கையோடு நான் செல்லலாமா? அதே போல சேவூர் ஊராட்சினா அண்ணன் அன்புமணி ஐயாவோட கோட்டை. அதே போல அண்ணன் எடப்பாடியாரின் கோட்டை. சேவூர் ஊராட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த ஊராட்சியை பொறுத்தவரை அண்ணன் அதிமுக கோட்டை என்பதை பறைசாற்றுகின்ற ஊராட்சி தான் அது சேவூர் ஊராட்சி தானே. சரி, ரொம்ப நன்றிமா.